ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதோடு கடவுளின் தேசம் என்று போற்றக்கூடியது. பரசுராமர் தேசம் என்று வணங்கக்கூடிய கேரள மாநிலம் திருச்சூருக்கு அருகிலே குருவும் வாயுவும் சேர்த்து கட்டிய குருவாயூரப்பன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த குருவாயூரப்பன் பக்தர்களின் வாழ்விலே பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நடத்தி காட்டியுள்ளார். அவற்றின் எண்ணிக்கை கணக்கிலே அடங்காதவை. குருவாயூரப்பன் ஆலயத்தின் அறங்காவலர்களாக மல்லிசேரி மனைப்பிரிவை சேர்ந்த கிருஷ்ணன் நம்பூதிரி என்பவர் ஆதி காலத்திலே இருந்து வந்தபோது அவருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை. தினசரி தான் வணங்கக்கூடிய குருவாயூர் ஆலயம் சென்று குருவாயூரப்பன் இடத்திலே தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று அவர் தினசரி கேட்பது வாடிக்கையாக இருந்தது. அவ்வாறு ஒரு நாள் ஆலயத்துக்கு சென்று குருவாயூரப்பனை வணங்கிவிட்டு தனது கோரிக்கையை வைத்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி வரும் வழியிலே அவரது காதுகளிலே, நீ ஆலயத்தின் அறங்காவலராக இருந்தாலும் உனது முன்னோர்களைப் போல தான தர்மங்கள் செய்தது உண்டா என்ற ஒளி காதிலே தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கின்றது. மனக்கவலை அடைந்த அவர் வீட்டிற்கு வந்து தனது மனைவியிடம் நடந்த விவரத்தை கூறி தனது சொத்தின் ஒரு பகுதியை தானம் தர்மங்கள் செய்வதற்கு செலவிட்டு வரும் வேளையிலே எண்ணி 4வது மாதத்திலே அவரது மனைவி தாய்மை அடைகின்றார். ஒரு நல்ல நாளிலே அவருக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறக்கின்றது. அந்த குழந்தைக்கு குருவாயூரப்பன் பெயரையே கிருஷ்ணனாக பெயரை வைத்து சீரும் சிறப்புமாக வளர்த்து வருகின்றார். அந்த குழந்தையும் வளர்ந்து 7வது வயது நிறைவடையும் போது குழந்தைக்கு உபநயனம் செய்ய தீர்மானித்து ஆலயத்திலே நிறைய தான தர்மங்கள் செய்கின்றார். அதாவது குழந்தைகளை அழைத்து துண்டும் வேஷ்டியும் குழந்தைகளுக்கு காணிக்கையாக அளிக்கின்றார். காலையிலிருந்து மாலை வரை குழந்தைகளுக்கு காணிக்கை அளித்த பிறகு தனது குழந்தையாகிய கிருஷ்ணனுக்கு நல்ல ஜரிகை பட்டு வேஷ்டி ஒன்றையும் துண்டையும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்கின்றார். எதிரே ஒரு குழந்தை ஒன்று, கிருஷ்ணனைப் போலவே 7 வயதுடைய குழந்தை ஒன்று வந்து எனக்கும் துண்டும் பட்டு வேஷ்டியும் வேண்டும் என்று கேட்க, அந்த குழந்தையை பார்த்து நமது கிருஷ்ணன், நான் காலையிலிருந்து மாலை வரை எத்தனையோ குழந்தைகளுக்கு துண்டும் வேஷ்டியும் கொடுத்து விட்டேன். பாக்கி இருந்தது ஒன்றே ஒன்றுதான். அது எனது குழந்தையாகிய கிருஷ்ணனுக்கு நான் எடுத்துக்கொண்டு போகின்றேன் என்று கிருஷ்ணன் நம்பூதிரி கூற, அந்த குழந்தை அடம்பிடித்து அந்த துண்டும் வேஷ்டியும் தனக்கு வேண்டும் என்று அடம்பிடித்து கேட்கின்றது. குழந்தையின் அழகிய மழலை சொல்லில் மயங்கிய கிருஷ்ணன் நம்பூதிரியும் அந்த குழந்தைக்கு தனது குழந்தையாகிய கிருஷ்ணனுக்கு வீட்டிற்கு எடுத்து செல்வதற்காக வைத்திருந்த அழகிய ஜரிகை துண்டையும் பட்டு வேஷ்டியும் அந்த குழந்தைக்கு கொடுத்துவிட்டு வீட்டிற்கு திரும்புகின்றார். பிறகு அடுத்த நாள் காலை குருவாயூரப்பன் ஆலயத்திற்கு சென்று நிர்மால்ய தரிசனத்துக்காக காத்து கொண்டிருந்த போது ஆலயத்திலே குருவாயூரப்பனை தரிசிக்க சென்றபோது அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்து இருந்தது. தனது குழந்தைக்காக தான் எடுத்து வைத்திருந்த அந்த பட்டு சரிகை துண்டையும் வேஷ்டியையும் எந்த குழந்தை அடம்பிடித்து வாங்கி கொண்டு போனதோ அந்த பட்டு வேஷ்டியும் துண்டும் குருவாயூரப்பன் இடுப்பிலே இருந்ததைக் கண்டு
குருவாயூரப்பனே குழந்தையாக வந்து தன்னிடத்திலே பட்டு வேஷ்டியும் பட்டு துண்டையும் பெற்றுக்கொண்ட நிகழ்ச்சியை எண்ணி எண்ணி கண்கலங்கி குருவாயூரப்பன் ஆலயத்திலே குருவாயூரப்பனை நோக்கி கை தொழுகின்றார். அதன் பிறகு அந்த கிருஷ்ணன் நம்பூதிரியின் மகன் வளர்ந்து பெரியவன் ஆனதும் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தைக்கும் கிருஷ்ணன் என்றே பெயரிட்டு அழைத்து வருகின்றார்கள். இன்றும் மல்லிசேரி மனைப்பிரிவிலே பிறக்கின்ற முதல் ஆண் குழந்தைக்கு கிருஷ்ணன் என்று பெயரிடும் வழக்கம் இன்றளவும் இருந்து வருகின்றது. ஓம் நமச்சிவாய். ஆடிய பாத